வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 அட்ரஸ் கோடு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 3 அட்ரஸ் கோடுனா என்னதுன்னா, அது நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணோம். அந்த அட்ரஸை 3 அட்ரஸ் கோட் இஸ் an abstract form of intermediate code. ஸோ இன்டர்மீடியட் கோடோடைய அப்ஸ்ட்ராக்ஷன் வியூ ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது 3 அட்ரஸ் கோட். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, தட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஆஸ் எ ரெக்கார்ட் with the address field. ஓகேங்களா? ஸோ ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் இருக்கும், அதுக்கான அட்ரஸ் ஃபீல்டு இருக்கும். there are 3 representations இருக்குது used for 3 address code. first one quadruples, second one triples, third one indirect triples. ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது குவாட்ரப்பிள் ரெப்ரசன்டேஷன். ஸோ குவாட்ரப்பிள்லே பாருங்கள், குவாட்ரு என்னது 4. The quadruple is a structure with at most 4 field இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பரேட்டர், செகண்ட் ஒன் ஆர்குமெண்ட் 1, தேர்ட் ஒன் ஆர்குமெண்ட் 2 அண்ட் தென் ரிசல்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம ஆப்பரண்ட் 1 ஆப்பரண்ட் 2ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 4 ஃபீல்டு தான் இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த இன்புட் ஸ்டேட்மெண்ட். என்ன இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? x which is equal to, இதுதான் அவுட்புட். ஓகேங்களா? x which is equal to minus a star b plus minus a star b. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குவாட்ரப்பிள் ஃபார்மேட்டில் இன்சர்ட் பண்ணி வேல்யூஸை காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி எழுதிட்டு அப்புறமா இங்கே இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள் இஷ்டம். நீங்கள் டேபிளில் ஃபில் பண்ணிவிட்டும் இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதலாம், இல்லைனா இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டும் டேபிளில் ஃபில் பண்ணலாம். சரி, நான் இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதால இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டு அப்புறமா அதை வந்து டேபிளில் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே என்ன இருக்குது? இங்கே சிம்பிள் மைனஸ். ஸோ யூ மைனஸ், அதுக்கு பேர் யூ மைனஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பரேட்டரை எழுதிக்கணும், யூ மைனஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க? ஒரு ஆப்பராண்ட் இருக்குது, ஏ. ஸோ ஏ எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு ஆப்பரண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இல்லை, இங்கே ஒரு ஆப்பரேட்டர் தான் இருக்குது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ யூ மைனஸ் ஏ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, T1க்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன், T1க்குள்ளே ஸ்டோர் பண்ணேன். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் 4 காலம்ஸ்: ஆப்பரேட்டர், ஆப்பரண்ட் 1, ஆப்பரண்ட் 2, ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள்லாம் இருக்கீங்க மைனஸ். ஸோ யூ மைனஸ்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட்னா இருக்குது ஏ. ஸோ ஏ எழுதியாச்சு. இங்கே அடுத்தது இன்னொரு ஆப்பரண்ட். ஓகேங்களா? ஆப்பரண்ட் தான் வேணும், ஆப்ரேட்டர் வேணாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஸ்டார் தான் இருக்குது, அப்போ எழுத முடியாது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நம்ம சால்வ் பண்ணதை இதை T1க்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கலாம், T1. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு போவோம். ஸோ மைனஸ் ஏ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன இருக்குது? புதுசாக ஒரு ஆப்பரேட்டர், ஸ்டார் ஆப்பரேட்டர் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்டார் ஆப்பரேட்டர் இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்டார் ஆப்ரேட்டரை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? மைனஸ் ஏ இருக்குது. ஸோ இந்த மைனஸ் ஏ எங்கே இருக்குது? T1ல ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ இந்த T1 நம்ம இங்கே ஆப்பரண்ட் 1 யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டாருக்கு அந்த பக்கமாக என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ இந்த பியை வந்து ஆப்பரண்ட் 2 யூஸ் பண்ணிக்கணும். உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் T2ல ஸ்டோர் பண்ணியாச்சு. அப்போது T2ல நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? T1. T1ஓட ஆன்சர் இருக்குது மைனஸ் ஏ. ஸோ T2ல என்ன இருக்குது? மைனஸ் ஏ இருக்குது, யூ மைனஸ் ஏ. அது எதில் இருக்குது? T1ல இருக்குது. ஸோ T1 ஸ்டார் பி. ஸோ T1ஐயும் பியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி T2ல ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போது இது வரைக்கும் முடிச்சாச்சுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ளஸ் இருக்குது ஆப்ரேட்டர், மைனஸ் இருக்குது, 2 ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த மாதிரி 2 ஆப்ரேட்டர் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும். எப்பயுமே ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்க்கும்போது மைனஸ் தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ மைனஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் எப்படி எழுதணும்? நம்ம யூ மைனஸ்னு எழுதணும். ஸோ இந்த மைனஸ்க்கு அடுத்து என்ன இருக்குது? ஆப்பரண்ட் ஏ இருக்குது. ஸோ ஏவை உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்பரண்ட் தேவை. இன்னொரு ஆப்பரண்ட் இங்கே இருக்கா? இல்லை, ஸ்டார் தான் இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த மைனஸ் ஏ இருக்குங்க இல்லையா? யூ மைனஸ் ஏ. இதை நான் என்ன பண்ணுறேன்னா T3ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் புதுசாக. ஸோ T3ல என்ன இருக்குது? மைனஸ் ஏ இருக்குது. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ மைனஸ் ஏ முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன இருக்கீங்க? ஆப்பரேட்டர், ஸ்டார் ஆப்பரேட்டர் இருக்குது. ஸோ இங்கே ஸ்டார் எழுதியாச்சு. அப்புறமா ஒரு ஆப்பரண்ட் தேவை. எப்பயுமே ஸ்டார்னு வரும்போது எழுதுறதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கீங்க மைனஸ் ஏ. மைனஸ் நான் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்?
T3ல ஸ்டோர் பண்ணுங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டாருக்கு ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ அந்த பி எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை T4ல் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை T4ல் ஸ்டோர் பண்ணிச்சு. ஸோ T4லாம் இருக்குது, T3யும் பியும் மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் T4ல் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. திரும்ப என்ன ஆகணும், ரிட்டர்ன் பேக் டு திஸ் ஆப்ரேட்டர். இப்போ ரெண்டாவது ஆப்ரேட்டர் ப்ரிஃபரன்ஸ் மைனஸ் முடிச்சாச்சு. இப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ளஸுக்கு வரும். ஸோ ப்ளஸ்ஸு நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே கொண்டு வரோம் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ்ஸு கொண்டு வரும்போது இந்த ப்ளஸுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது மைனஸ் ஏ ஸ்டார் பி. மைனஸ் ஏ ஸ்டார் பி எங்கே இருக்குது பாருங்கள், மைனஸ் ஏ ஸ்டார் பி, மைனஸ் ஏ ஸ்டார் பி. ஏன்னா T1 என்ன இருக்குது, மைனஸ் ஏ இருக்குது. ஸோ மைனஸ் ஏ ஸ்டார் பி எதில் இருக்குது, T2ல் இருக்குது. ஸோ இந்த T2 ரிசல்ட்டில் தான் நம்மளுக்கு மைனஸ் ஏ ஸ்டார் பி இருக்குது. ஓகேங்களா, அப்போ நான் அந்த T2வை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஸோ ப்ளஸுக்கு லெஃப்ட் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸுக்கு ரைட் சைடு என்ன இருக்குது, மைனஸ் ஏ ஸ்டார் பி இருக்குது. மைனஸ் ஏ ஸ்டார் பி நம்ம எங்கே கண்டுபிடிச்சோம், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிச்சோம், T4ல் இங்கே தானே கண்டுபிடிச்சோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிப்போம். ஸோ இதனுடைய ரிசல்ட்டு T2, இதனுடைய ரிசல்ட்டு T4. இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இதை எடுத்துகிட்டு வந்து நான் T5ல் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இப்போது இது ஃபுல் ஆன்சர் இப்போ எதில் இருக்குது, T5ல் இருக்குது. இது ஃபுல் ஆன்சர் எங்கே இருக்குது, T5ல் இருக்குது. இப்போது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ அவுட்புட் ஆப்ரேட்டருக்கு வரணும். இங்கே என்ன இருக்கீங்க, கோலன் ஈக்குவல் டு, அதை உள்ளே கொண்டு வரேன். ஓகேங்களா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இது எல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், T5ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஃபைனல் நம்மளுக்கு ரிசல்ட் எதில் வரும், எக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு குவாட்ரப்பல்ஸை க்ரியேட் பண்ணுவோம். குவாட்ரப்பல்ஸ் ஃபார்மேட்டில் இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இது எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ ஆப்ரேட்டர் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிட்டு நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்டில் கூட எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் எழுதணும், அப்புறமா ஆப்ரேட்டர் ஆப்பரண்ட் எழுதணும். ஸோ U மைனஸ் ஏ. அடுத்தது ரிசல்ட் எழுதணும் T2 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க, ஆப்பரண்ட் T1, ஆப்பரேட்டர் ஸ்டாரு, ஆப்பரண்ட் 2. ஸோ ஆப்பரண்ட் 1, ஆப்பரேட்டர் ஆப்பரண்ட் 2, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். T3யில் பாருங்கள் வெறும் ரெண்டு தான் இருக்குது. ஸோ ஆப்பரேட்டர் இருக்குது, ஆப்பரண்ட் இருக்குது. ஸோ U மைனஸ் ஏ. T4ல் என்ன இருக்குது, ஸ்டார், T3 B இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட் எழுதணும், அப்புறம் ஸ்டார் எழுதணும், அப்புறமா B எழுதணும். நெக்ஸ்ட் T5ல் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, T2 இருக்குது, T4 இருக்குது. ஸோ T2 ப்ளஸ் T4ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஃபைனலாக X which is equal to T5. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஷன்ஸு எழுதிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரிப்பிள்ஸ். ட்ரிப்பிள்ஸில் நம்மளுக்கு 3 ஃபீல்டு இருக்கும். ஒன்று ஆப்பரேட்டர், இன்னொன்று ஆப்பரண்ட் 1, ஆப்பரண்ட் 2. ஸோ 3 ஃபீல்டு தான். ஸோ 3 ஃபீல்டில் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ட்ரிப்பிள் ரெப்ரசன்டேஷன் the use of temporary variables is avoided. ஸோ நம்ம இந்த ட்ரிப்பிள் ரெப்ரசன்டேஷன் இந்த டெம்பரரி வேரியபிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்டர்ஸை ரெஃபர் பண்ணி விட்றோம் சிம்பிள் டேபிளில். ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்சிடர் த இன்புட் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாருங்கள், எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்டார் பி ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்டார் பி. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ட்ரிப்பிள்ஸ் ஃபார்மேட்டில் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்பரேட்டர், ஒரு ஆப்பரண்ட் 1, இன்னொரு ஆப்பரண்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கை வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கீங்க, ஒரு ஆப்பரேட்டர் இருக்குது, U மைனஸ் உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கீங்க, ஒரு ஆப்பரண்ட் இருக்குது. ஸோ ஏ கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஆப்பரண்ட் வேணும், ஆனால் இங்கே இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ இதை ஸ்டோர் பண்ணாமல் நம்பர் 0ன்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா, 0th ஸ்டெப் மாதிரி நம்ம வச்சுங்க. ஸோ 0. இப்போ அடுத்த ஆப்ரேட்டர்னா இருக்கீங்க ஸ்டார் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்டாரை உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ஸ்டார் ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ லெஃப்ட் சைட் மைனஸே நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், 0th லைனில் இருக்க அந்த 0வை இங்கே உள்ளே கொண்டு வந்து. ஓகேங்களா, இப்போ ஸ்டாருக்கு அப்புறமா இருக்கீங்க ஒரு ஆப்பரண்ட் இருக்குது பி. ஸோ அந்த பி இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ பியை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகேங்களா, அதேமாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே 1ன்னு எழுதிக்கணும். ஸோ இதுமாரி நம்பர்ஸாக போகும். ஓகேங்களா, ஆர்டராக. இப்போ ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதை கொடுப்போம், மைனஸ் தான் கொடுப்போம். ஓகே, ஸோ மைனஸ் உள்ளே கொண்டு வந்தாச்சு.
பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்பரண்ட் இருக்குது ஏ, இதுக்கு பக்கத்தில் ஆப்பரண்ட் இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் ஏ முடிச்சாச்சு. ஸோ இந்த மைனஸ் ஏ நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? செகண்ட் லைனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ரேட்டர்னா இருக்குது ஸ்டார். ஸோ ஸ்டாரை உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்னு ஒன்று வந்தோடனே நம்ம லெஃப்ட் சைட் பார்க்கணும், மைனஸ் ஏ. ஸோ இந்த மைனஸ் ஏ நம்ம ஸ்டார்டிங்கில் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? இங்கே தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், மைனஸ் ஏ 2ல். அந்த 2 இங்கே உள்ளே கொண்டு வந்தாச்சு. அடுத்தது மைனஸ் ஏ ஸ்டார், ஸ்டாருக்கு அப்புறமா என்ன இருக்கீங்க பி. ஸோ பியை உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் லைனில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ மைனஸை ப்ரிஃபரன்ஸாக எடுத்து இதை முடிச்சாச்சு. திரும்ப ரிட்டர்ன் பேக் டு செகண்ட் அடுத்த ஆப்பரேட்டர் ப்ளஸுக்கு வந்துடணும். ஸோ ப்ளஸ்ஸை உள்ளே கொண்டு வரும். ஸோ ப்ளஸ்ன்னு கொண்டு வரும்போது லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? மைனஸ் ஏ ஸ்டார் பி, ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஏ ஸ்டார் பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய சொல்யூஷன் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? இந்த மைனஸ் ஏ ஸ்டார் பி இந்த ஸ்டெப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மைனஸ் ஏ ஸ்டார் பி எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? இந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் தேர்டு ஸ்டெப். அதாவது நம்பர், இது ஸ்டெப்புன்னு சொல்லாமல் நீங்கள் நம்பர் கூட சொல்லலாம், ஃபஸ்ட்டு நம்பர் தேர்ட் நம்பர். ஸோ இது ரெண்டுமே தான். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் நம்பரில் இருக்குது, இது தேர்ட் நம்பரில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் பண்ணிடுறோம். இது எத்தனை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம்? ஃபோர்த்து லைனில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ எதில் இருக்குது? ஃபோர்த்து லைனில் இருக்குது. இப்போ எனக்கு ஃபைனலாக அவுட்புட் ஆப்ரேட்டர் இருக்குது, கோலன் ஈக்குவல் டு உள்ளே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் இருக்குங்க எக்ஸை கொண்டு வந்தாச்சு. ஃபைனலாக ரெண்டாவது ஆப்ரேண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதனுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் இப்போ எதில் இருக்குது? 4ல் இருக்குது. அந்த 4ல் இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா ரிசல்ட் கிடச்சிரும். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம 5th லைனில் ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரிபிள்ஸ் ஃபார்மேட்டை இன்சர்ட் பண்ணணும் வேல்யூஸ். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஆப்ரன்ஸில் இன்சர்ட் பண்ணி காட்டும். சரி, நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் பார்க்க போகிறது இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ். அப்படியே ட்ரிபிள்ஸ் ஃபார்மேட் மாதிரியே தான் இருக்கும், கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிள் இருக்கும். த ஃபார்மேட் ஆஃப் இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ் இஸ் ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஆப்பரண்ட் 1 இன்னொரு ஆப்பரண்ட். ஸோ ஆப்பரண்ட் 1 ஆப்பரண்ட் 2. ஸோ இந்த 3 ஃபீல்டு இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்பரேட்டர் 2 ஆப்பரண்ட்ஸ் இருக்கும். பட் இட் மேக் யூஸ் ஆஃப் 2 டேபிள்ஸ். இதை வந்து 2 டேபிள் ஃபார்மேட்டில் பயன்படுத்துவோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், கன்சிடர் த இன்புட் ஸ்டேட்மெண்ட் x ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்டார் பி ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்டார் பி. ஒன்றும் இல்லை, இந்த ட்ரிபிள்ஸில் நம்ம என்ன எழுதணும்னோ அதை அப்படியே எடுத்து அங்கே எழுதணும். இந்த ட்ரிபிள்ஸ் டேபிள் நம்ம என்ன ஃபில் பண்ணுமோ இது அப்படியே அங்கே வந்துடும். இந்த நம்பர் உட்பட அப்படியே வந்துடும். இந்த உள்ள 0 போடுறோம் இல்லையா, இங்கே 0 இருந்தால் இங்கே 0 போடுறோம், இங்கே 1 இருந்தால் இங்கே 1 யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த டேபிளில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்கள், அதே டேபிள் தான் இந்த 0 1 2 3 4 5லாம் இருக்குது, அதே நம்பர்ஸ் தான். உள்ளே எழுதும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 0 1 2 3 4 5 இருக்குங்களா, அதை எடுத்து சைடில் எழுதிக்கங்க. 0 1 2 3 4 5 பக்கத்தில் புதுசாக இன்னொரு நம்பர். ஸோ இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ரூல் இது. ஸோ இங்கே 11 12 13 14 15 16 கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம இங்கே டேபிள் என்ன எழுதியிருப்போம்? இங்கே 0 எழுதியிருக்கோம், 2 எழுதியிருக்கோம், 1 3 4 இது தானே எழுதியிருக்கோம். ஸோ இந்த 0க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னா இந்த டேபிளில் இங்கே தானே 0 வரும். ஸோ இந்த 0க்கு என்ன இருக்குது? புதுசாக 11, அந்த 11 எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2க்கு பதிலாக 13 எழுதணும். இங்கே பாருங்கள், 2க்கு பதிலாக 13. ஸோ இந்த இடத்துல வந்து 1 வரும். ஸோ 1க்கு என்ன எழுதணும்? 12ன்னு எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரை யூஸ் பண்ணாமல் புதுசாக இன்னொரு நம்பரை இதுக்குள்ளே யூஸ் பண்ணணும். இதுதான் இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போது 14 எதுக்கு வரும்னா 3க்கு வரும். ஸோ 3க்கு இடத்துல 14. நெக்ஸ்ட்டு 15 எதுக்கு வருது? 4. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர்ஸை உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல் புதுசாக ஒரு நம்பர்ஸை யூஸ் பண்ணும். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ட்ரிபிள்ஸ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 அட்ரஸ் கோட்னா என்ன? அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரபிள் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? அதில் 4 ஃபீல்டு இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள்ஸ்னால் என்ன?
ஸோ அதில் கொடுத்துருக்கிற இன்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ட்ரிபிள்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுறது, இன்டைரக்ட் ட்ரிபிள்ஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.